السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. ربي زدني علما ரப்பி ஜித்னி இல்மா. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலாவிடத்திலே உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய இந்த கல்வி வகுப்பிலே அல்லாஹுடைய பரக்கத்துகளை தந்தருள வேண்டும். பயனுள்ள இல்மாக நாம் கற்கக்கூடிய இந்த இல்மை ஆக்கி அருள வேண்டும். இதன் மூலமாக நம்முடைய ஈமானும் நம்முடைய நற்குணங்களும் சீர்பெற வேண்டும், உயர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னித்தருள்வானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல் குர்ஆனுடைய விரிவுரையை நாம் படித்து வருகின்றோம். சூரத்துல் லைலை நாம் இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 19வது வசனத்திலிருந்து நாம் படிக்க வேண்டும். கவனியுங்கள். وَمَا لِأَحَدٍ عِندَهُ مِنْ نِعْمَةٍ تُجْزَى وَمَا لِأَحَدٍ عِندَهُ مِنْ نِعْمَةٍ تُجْزَى إِلَّا ابْتِغَاءَ وَجْهِ رَبِّهِ الْأَعْلَى وَلَسَوْفَ يَرْضَى. 19வது வசனம். خير. ஏற்கனவே சென்ற அமர்வில் இந்த சூறாவுடைய சுருக்கமான ஒரு கருத்தை நாம் நினைவூட்டி கொண்டோம். ஆகவே இப்போ அதில் நம்ம ரொம்ப நீண்ட தூரம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. கவனிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து யார் பாதுகாக்கப்படுவார் என்றால், யார் இறையச்சம் உள்ளவராக இருக்கிறாரோ அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார், தூரமாக்கப்படுவார். அந்த இறையச்சம் உள்ளவருடைய சிறப்பான குணம் என்னவென்றால், அவர் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு போன்றவற்றை மட்டும் செய்து கொண்டு அவர் தன்னை போதுமாக்கி கொள்ள மாட்டார். மாறாக அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிகளிலே செலவு செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு எதிர்பார்ப்பார், பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார். இன்று பெரும்பாலும் வணக்க வழிபாடுகள் செய்தால் மட்டும் போதும் என்று உடல் சார்ந்த வணக்க வழிபாடுகளை மட்டும் பலர் செய்து கொண்டு நிறுத்தி விடுகின்றார்கள். பொருளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய பொருள் சார்ந்த வணக்க வழிபாடுகளை பலர் மறந்து விடுகிறார்கள், கவனம் செலுத்துவதில்லை. பொருளாதாரத்தை தனக்கு மட்டும் உரியதாக, தன்னுடைய ஆசைகளுக்கு மட்டும் உரியதாக பலர் நினைத்து கொண்டார்கள். இது ஒரு தவறான நினைப்பாகும், தவறான எண்ணமாகும். மாறாக எப்படி நம்முடைய உடலால் அல்லாஹுவை வணங்க வேண்டுமோ அதுபோன்று நம்முடைய பொருளாலும் செல்வத்தாலும் அல்லாஹு தஆலாவை வணங்க வேண்டும். பொருளால் அல்லாஹு தஆலாவை எப்படி வணங்குவது என்றால், அந்த பொருளை அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய வழிகளிலே நாம் செலவு செய்ய வேண்டும். அது மஸ்ஜிதுகளுக்கு, மதரசாக்களுக்கு, யத்தீம்களுக்கு, ஏழைகளுக்கு, நெருக்கமான உறவினர்களுக்கு, தூரமான உறவினர்களுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு, அடிமைகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு, இப்படியாக எங்கெல்லாம் அல்லாஹுடைய செல்வத்தை நாம் செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இருக்கிறானோ, நமக்கு வழிகாட்டி இருக்கிறானோ, அந்த இடங்களில் செல்வத்தை அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செலவழிப்பது இது ஒரு இபாதத்தாகும். இதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே தனி சிறப்பாக சொல்லி காட்டுகின்றான். இறையச்சம் உள்ளவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா, தன்னுடைய செல்வத்தை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்த்து, பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து. சரி, இப்படி கொடுக்கக்கூடிய இந்த நபர் ஏன் கொடுக்கின்றார்? அதற்கு கூடுதலான விளக்கத்தை அல்லாஹ் சொல்றான்.
இந்த 19வது வசனத்திலிருந்து இறுதி வசனம் வரைக்கும் 21வது வசனம் வரைக்கும் உள்ள இந்த வசனங்கள் கூடுதலான விளக்கங்களை நமக்கு தருகின்றன. கவனிங்க, தப்சீரை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதற்காக ஒரு சுருக்கமான ஒரு சின்ன ஒரு முன்னுரை. இப்போ பெரும்பாலும் மனிதர்களாகிய நாம் ஈமானில், இறையச்சத்தில், தக்குவாவில் முன்னேறி இருக்கவில்லை என்றால், ஒரு சாதாரண மனிதர்களாக நாம் இருப்போமே ஆனால், அல்லது இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்குமே ஆனால், பொதுவாக நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், ஒருத்தர் நமக்கு ₹1 உதவி செய்தார்னா நாமும் அவருக்கு அதே போல ₹1 உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவோம். இது இயற்கை. அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்யறதா இருந்தால் அவர் நமக்கு ஏற்கனவே உதவி செய்திருக்க வேண்டும் என்று அந்த ஒரு அடிப்படையில் தான் பிறருக்கு உதவி செய்வோம். இது பொதுவாக இயற்கை. ஏங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்க ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அதனால நம்ம கொடுக்குறோம், அவங்க கொடுத்துட்டாங்கல்ல, நம்ம கொடுக்காம இருந்தால் அது ஒரு அழகல்லவே என்பதற்காக கொடுப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எப்படி என்றால், வியாபார இன்வெஸ்ட்மெண்ட், வியாபார முதலீடு மாதிரி. அவங்களுக்கு இவங்க போய் ஒரு ₹100 அன்பளிப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர்கள் நம்மை விட பணக்காரர்கள், அவங்க கண்டிப்பா நாளைக்கு நமக்கு ஒரு ₹1000 அன்பளிப்பு செய்வாங்க. இப்படியாக பிற்காலத்தில் அவர் புறத்திலிருந்து அதிகமான ஒரு பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து தர்மம் செய்வது. அதே போன்று ஒருத்தருக்கு உதவி செய்கிறார். உதாரணமா எப்படி, ஒரு எஜமானர் இருக்கிறார், தன்னுடைய அடிமைகளுக்கு, தன்னுடைய பணியாட்களுக்கு அவர் உதவி செய்கிறார். இப்படி செய்கின்ற இந்த எஜமானர்கள்ல பலருடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்றால், நம்முடைய வேலைக்காரங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுத்து உதவி செய்தோமேனால் நாளைக்கு நமக்கு ஒரு சிரமம் என்றால் அவர்கள் உதவுவார்கள், நம்முடைய வேலைகளை செய்வார்கள். இப்படியாக அவர்களிடமிருந்து உடல் உழைப்பின் பிரதிபலனை எதிர்பார்த்து தங்களுடைய பணியாளர்களுக்கு, தங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு நிலைமை, பண்பாடு இது. இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கணும் என்று சொன்னா, ஏதோ ஒரு வகையில கொடுக்கிறார்ல அப்படி நம்ம பார்ப்போம். ஏதோ கொடுப்பதை கொண்டு பலர் பயன்பெறுகிறார்கள் அல்லவா என்று. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு குறைவான ஒரு தாழ்ந்த எண்ணத்தில் தர்மம் கொடுப்பதை அல்லாஹு தஆலா அது ஒரு பெரிய சிறப்பான மறுமைக்கான தர்மமாக புகழவில்லை. மாறாக எத்தகைய தர்மத்தை மறுமைக்கான சிறப்பான உயர்ந்த தர்மமாக அல்லாஹ் புகழ்கிறான் என்றால், மூமின்கள் கொடுக்கக்கூடிய, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட மூமின்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் எப்படிப்பட்ட உயர்ந்த தர்மமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த தர்மத்தை கொண்டு அல்லாஹுடைய திருமுகம் மட்டுமே நாடப்பட வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தம் மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும், மறுமையின் சொர்க்கத்துடைய கூலி மட்டுமே அங்கே இலக்காக, லட்சியமாக இருக்க வேண்டும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அவர் உதவி செய்தார் என்பதற்காக கைமாறு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அல்ல, அல்லது நாம் செய்தால் அவர் நமக்கு கூடுதலாக செய்வார் என்பதற்காகவும் அல்ல, அல்லது நாம் செய்தால் பிறகு ஒரு காலத்திலே நமக்கு தேவை ஏற்படும் போது அவர் நமக்கு உதவியாக நிற்பார், நமக்கு ஆதரவாக இருப்பார், நமக்கு ஆதரவாக பேசுவார், நமக்காக குரல் கொடுப்பார், நம்மை பாதுகாப்பார். இப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக இருக்கக்கூடாது. மாறாக இதைவிட உயர்ந்த நோக்கம் அல்லாஹ்வுடைய திருமுகம், அது நாடப்பட வேண்டும் தர்மங்களை கொண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே நமக்கு செய்தியை கொடுத்து, அந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த சூறாவிலே சொல்லப்படக்கூடியவர் தர்மம் செய்தார். வஸயுஜன்னபுல் அத்கா என்று அல்லாஹு தஆலா யாரை குறிப்பிடுகிறானோ, ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. பிறகு அவர்களை தொடர்ந்து அந்த தன்மையில யாரெல்லாம் வருவாங்களோ அவர்கள் எல்லாரும். அப்ப அந்த இறையச்சம் உள்ளவர், அந்த அவருடைய உண்மையான இறை பயம், தக்வா அவரை எப்படி மாற்றி இருக்கும் என்றால், தன்னுடைய தர்மத்தை கொண்டு அவர் உலக ஆதாயங்களை, மக்களிடமிருந்து பிரதிபலனை அவர் எதிர்பார்க்க மாட்டார். அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டுமே அவருக்கு நோக்கமாக இருக்கும்.
அப்ப இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பின்னாடி வரக்கூடிய இந்த 3 வசனங்களிலே சொல்கிறான். அது குறித்து தப்சீர்கள்ல என்னென்ன விளக்கங்களை சொல்றாங்க என்பதை நம்ம பார்ப்போம். இப்போ நீங்க மனசுல உங்களுடைய இந்த சிந்தனையில நீங்க இந்த விஷயத்தை பதிய வைத்துக் கொள்ளணும். என்ன விஷயம்? இப்ப தர்மம் என்பது அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக இருக்கப்பட வேண்டும். அது நம்முடைய தக்வாவுடைய வெளிப்பாடு. அத்தகைய தர்மம் தான் உண்மையான தக்வாவின் அடிப்படையிலே கொடுக்கப்படக்கூடிய தர்மம். அப்படி இல்லாமல் பேருக்காக, புகழுக்காக அல்லது பிறரிடமிருந்து கைமாறை எதிர்பார்த்து, பிறரிடமிருந்து உதவியை எதிர்பார்த்து அல்லது பிறர் செய்த உதவிக்காக கைமாறு செய்யக்கூடிய இந்த தர்மங்கள் எல்லாம் இதுவெல்லாம் தக்வாவின் அடிப்படையில் அமைந்த தர்மம் அல்ல. கவனிங்க. சரி, இப்ப இந்த வசனத்துல சொல்லப்பட்ட அந்த இறையச்சம் உள்ளவர் இருக்கிறாரு, யுதி மாலஹு யத்தஸக்கா, தன்னுடைய செல்வத்தை அவர் கொடுக்கின்றார், யத்தஸக்கா பரிசுத்தத்தை தேடியவராக. வமாலி அஹதின் இந்தஹு, கவனிங்க, வமாலி அஹதின் இந்தஹு, வமாலி அஹதின், வமா இல்லை, லி அஹதின் ஒருவருக்கும், இந்தஹு அவரிடத்திலே, அவர் என்பது யாரை குறிக்கிறது? அந்த அல்-அத்கா தக்வா உள்ளவர். மின் நிஅமத்தின் எந்த விதமான அற்கொடைகளும் உபகாரங்களும், துஜ்ஸா கூலி கொடுக்கப்படுமே, பிரதி உபகாரம் செய்யப்படுமே, அப்படிப்பட்ட எந்த ஒரு உபகாரமும் யாருக்கும் அவரிடத்தில் இல்லை. அப்ப ஒருத்தர் தனக்கு உதவி செய்ததால் அவருக்கு கொடை கொடுத்தார் என்று இல்லை அந்த இறையச்சம் உள்ளவர். மாறாக இவராக தானாக முதலாவதாக விரும்பி அந்த தேவை உள்ளவர்களுக்கு அவர் கொடுக்கின்றார். இப்ப கவனிங்க, இமாம் தபரி ரஹிமஹுல்லா என்ன சொல்கிறார்கள்? முதலாவதா அவங்களுடைய தஃப்சீரை பார்ப்போம். கான பஅது அஹ்லில் அரபிய்யதி யுவஜ்ஜிஹு தஅவீல ذلك இலா وما لأحد من خلق الله عند هذا الذي يؤتي ماله في سبيل الله يتزكى من نعمة تجزى، يعني من يد يكافئه عليها. يقول ليس ينفق ما ينفق من ذلك ويعطي ما يعطي مجازات إنسان يجازيه على يد له عنده ولا مكافأة له على نعمة سلفت منه إليه أنعمها عليه، ولكن يؤتيه في حقوق الله ابتغاء وجه الله. எவ்வளவு அழகான ஒரு அரபி வாக்கியத்தில் இமாம் தபரி அவர்கள் சொல்கிறார்கள். கவனிங்க, அதாவது அரபி மொழியினுடைய இலக்கண அறிஞர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கணம் சொல்லும் பொழுது அவர்கள் இப்படி இந்த விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹுடைய படைப்புகளில் யாருக்கும், தன்னுடைய அல்லாஹுடைய படைப்புகளிலே யாருக்கும் எந்த விதமான ஒரு உபகாரமும் இல்லை, கூலி கொடுப்பதற்கு தகுந்த ஒரு உபகாரம் இல்லை இந்த மனிதரிடத்திலே. எந்த மனிதர் தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் செலவு செய்கிறார் அல்லவா, அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அடியார்களில் யாரும் எந்த விதமான உபகாரமும் செய்திருக்கவில்லை. அப்படி உபகாரம் செய்திருந்தால் தானே அவர் அந்த உபகாரத்திற்கு கைமாறாக அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அதற்காக இந்த செல்வத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி இல்லை. யாருமே இவருக்கு எந்த விதமான உதவியும் உபகாரமும் செய்திருக்காமலேயே இவர் அவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு உதவுகிறார், இந்த செல்வத்தை அவருக்கு கொடுக்கின்றார். அதான் இமாம் தபரி அடுத்த வாக்கியங்களை இப்படி சொல்றாங்க. அதாவது அவர் எதை தர்மம் செய்கிறாரோ, எதை கொடையாக கொடுக்கின்றாரோ, அப்படி அவர் கொடையாக கொடுப்பது எதற்காக அல்ல, பிறர் தனக்கு செய்த உதவிக்காக, பிறர் தனக்கு செய்த உபகாரத்திற்கு கைமாறு செய்வதற்காக, முன்னால் பிற மக்கள் தனக்கு செய்த நன்மைகளுக்கு உதவிகளுக்கு பிரதி நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக இவர் எதையெல்லாம் தன்னுடைய செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ஹக்குகளிலே கொடுக்கின்றாரோ, இப்திகா வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி மட்டுமே அவர் அதை கொடுக்கின்றார். அத்தகைய உயர்ந்த மனிதராக இந்த இறையச்சம் உள்ளவர் இருக்கிறார். சரியா? அடுத்து இமாம் தபரி என்ன சொல்கிறார்கள்? قال وإلا في هذا الموضع بمعنى لكن. இப்போ இந்த அரபி மொழியில இல்லா என்பது பல அர்த்தங்களுக்கு வரும். ஒன்று தவிர என்ற அர்த்தத்திற்காக, இன்னொன்று என்றாலும். இந்த இடத்துல லாக்கின் என்றாலும் என்ற அர்த்தத்தில் இந்த இல்லா என்பது பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சில அரபி இலக்கண அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த கருத்துல தான் இப்போ நம்ம அர்த்தம் வைத்துக் கொண்டு வர்றோம்.
وقال يجوز أن يكون يفعل في المكافأة مستقبلا فيكون معناه ولم يرد بما أنفق مكافأة من أحد ويكون موقع اللام التي في أحد في الهاء التي خفضتها عنده فكأنك قلت وما له عند أحد فيما أنفق من نعمة يلتمس ثوابها. قال وقد تضع العرب الحرف في غير موضعه إذا كان معروفا واستشهدوا لذلك ببيت النابغة وقد خفت حتى ما تزيد مخافتي على وعل في ذي المطارة عقلي والمعنى حتى ما تزيد مخافة وعل على مخافتي وهذا الذي قاله الذي حكينا قوله من أهل العربية وزعم أنه مما يجوز هو الصحيح الذي جاءت به الآثار عن أهل التأويل. இமாம் தபரி என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த அரபி இலக்கண அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்களோ இதுதான் ரொம்ப சரியான அர்த்தம். இந்த அர்த்தத்தை உறுதி செய்யும்படியாகத்தான் பல தாபியின்களுடைய கூற்றுகளும் வந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அப்ப ஏற்கனவே என்ன அவங்க சொல்றாங்க, அப்ப இல்லா என்பதை லாக்கின் என்ற அர்த்தத்தில் வைத்து அர்த்தம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னா, அதாவது இவர் எதை அல்லாஹுடைய பாதையிலே கொடையாக தர்மமாக கொடுக்கின்றாரோ அதற்கு என்ன இவருக்கு நோக்கமில்லை, முகாஃபஅத்த மின் அஹதின், பிறரிடமிருந்து பிரதிபலனை எதிர்பார்ப்பதல்ல. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு பிரிச்சு சொல்லியிருக்க, ஏற்கனவே செய்த உபகாரத்திற்காக உபகாரம் செய்யறது அது இந்த வசனத்தில் நோக்கம் அல்ல. இந்த வசனத்தில் நோக்கம் என்னவென்றால், வருங்காலத்தில் ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்த்து, இப்ப ஒருத்தருக்கு ஒரு தர்மத்தை கொடுக்கிறாரு, எதற்காக வேண்டி, இவர் தனக்கு பிற்காலத்தில் ஒரு உதவி செய்வார், ஒரு உபகாரம் செய்வார், தன்னை பாதுகாப்பார், தனது தேவை ஏற்படும் போது தனக்கு உதவுவார். இப்படியாக வருங்காலத்தில் அதாவது உதவி செய்யப்படக்கூடிய நபரிடமிருந்து ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து உதவி செய்பவர் உதவி செய்வது, அப்படிப்பட்ட நோக்கம் இவருக்கு இருக்காது. அப்ப இந்த இடத்துல ஒமாலி அஹதின் என்று லாம் எங்க வந்திருக்கு, அஹதுல வந்திருக்கு, புரியுதா? ஆனா உண்மையிலேயே இந்த லாம் எங்க வரும் என்று சொன்னா, வமா லஹு இந்த அஹதின் மின் நிஅமத்தின் துஜ்ஸா, அந்த மாதிரி அரபி மொழியில வாசகம் இருக்கும். ஆனா இந்த சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த லாம எங்க சொல்ல வேண்டுமோ அங்க இல்லாம அதற்கு முன்னாடியோ பின்னாடியோ கொண்டு போவாங்க. இது அந்த கருத்துல புரியும் என்பதற்காக வேண்டி அந்த மாதிரி அரபி மொழியில வழக்கம் இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம் இங்க சொல்றாங்க பாருங்க, வமா லஹு இந்த அஹதின், வமா லஹு அவருக்கு, இந்த அஹதின் யாரிடமும், ஃபீமா அன்ஃபக அவர் எதை கொடுக்கின்றாரோ, மின் நிஅமத்தின் யல்தமிசு ஸவாபஹா இவர் வருங்காலத்தில் தனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வார், அருள் புரிவார், ஏதாவது தனக்கு ஒரு பிரதிபலன் செய்வார் என்று அவர் யாரிடத்திலும் எதிர்பார்க்க மாட்டார். வமா லஹு இந்த அஹதின். அப்ப வமாலி அஹதின் என்பதனுடைய அர்த்தம் எப்படி இருக்கும், வமா லஹு இந்த அஹதின். இது தப்சீர் படி இப்படி அர்த்தம் வைக்க வேண்டும் என்பதாக இமாம் தபரி சொல்கிறார்கள். இது அரபி மொழியில இந்த லாம முன்னாடி பின்னாடி எங்க வரணுமோ அங்க இல்லாம அடுத்த வார்த்தையில போடுறது ஒரு வழக்கம் இருக்கு. அரபி கவிதைகள்ல அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு என்று சொல்லிவிட்டு, சஹாபாக்கள் தாபீன்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளும் இந்த கருத்தை தான் இந்த இடத்துல ஸ்பெஷலா உறுதிப்படுத்துகிறது என்பதாக சொல்கிறார்கள். அதற்கு என்ன அசர்கள் அவங்க பதிவு செய்யறாங்க பாருங்க. قال حدثنا بشر قال حدثنا يزيد قال حدثنا سعيد عن قتادة رحمهم الله وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى يقول ليس به مثابة الناس ولا مجازاتهم إنما عطيته لله. அதாவது லைஸ பிஹி மசாபத்துன் நாஸ், அவர் மக்களிடத்தில் கூலியை எதிர்பார்க்கவில்லை, மக்களிடத்திலே பிரதிபலனை எதிர்பார்க்கவில்லை. இன்னமா அத்தியத்துஹு அவருடைய கொடையெல்லாம் லில்லாஹி அல்லாஹ் ஒருவனுக்காக தான். அப்ப பிறரிடத்திலிருந்து எந்த விதமான கைமாறையும் எதிர்பார்த்து நம்முடைய தர்மங்கள் இருக்கக்கூடாது. இன்று அல்லாஹ் நம்மளை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக.
லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா சொல்றதுக்கே ரொம்ப பயமா இருக்கு, ரொம்பவும் ஒரு வெட்கமாகவும் கவலையாகவும் இருக்குது உம்மத்துடைய நிலையை நினைச்சு. அதாவது நல்லா கவனிங்க, உபரியான தான தர்மங்களை, எப்படி உபரியான தான தர்மங்களையே பிறரிடத்திலிருந்து பெயரையோ புகழையோ அல்லது உதவியையோ கைமாறையோ எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடாது, உபரியான தான தர்மங்களையே என்று இருக்கும் பொழுது, இன்று நம்மில் பலர், நல்ல கவனிங்க, நம்மில் பலர் கடமையான ஃபர்லான ஜக்காத்தை பிரதிபலனை எதிர்பார்த்து கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் மன்னிப்பானாக. ஒரு நிறுவனத்துக்கு ஜக்காத்து கொடுத்தா அந்த நிறுவனத்தில் தனக்கு பதவி கிடைக்கிறதா, தான் அங்கே புகழப்படுகிறோமா, தனக்கு முதல் மரியாதை கொடுக்கப்படுகிறதா, அல்லது ஒரு ஏழைக்கு ஜக்காத்தை கொடுத்தால் இந்த ஏழை என்னை மதிப்பானா, எனக்கு பிறகு ஏதாவது அவனை வைத்து நான் வேலை வாங்க முடியுமா, இப்படியாக ஜக்காத்தே கைமாருடைய எதிர்பார்ப்பிலே கொடுக்கப்படக்கூடிய அளவுக்கு இன்று நிலைமை மாறி இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். கவனிங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். சரி, அடுத்ததாக ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் அன் அபீஹி قال نزلت هذه الآية في أبي بكر الصديق رضي الله عنه. இந்த வசனம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இறங்கியதாக ஆமிர் இப்னு அப்துல்லா தன்னுடைய தகப்பனார் அப்துல்லா மூலமாக அறிவிக்கின்றார். وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. சரியா? அந்த வசனம் யார் குறித்து இறக்கப்பட்டதாக? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அது சம்பந்தமான கூடுதல் விளக்கத்தை அடுத்து இமாம் தபரி சொல்கின்றார்கள். கதாதா ரஹிமஹுல்லாஹ் மூலமாக அன் கதாதத ஃபீ கௌலிஹி தஆலா வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா قال نزلت في ابي بكر. இந்த வசனம் யார் குறித்து இறக்கப்பட்டது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இந்த வசனம் இறங்கியது. அஅதகனாசன், அபூபக்கர் அவர்கள் பல மக்களை விடுதலை செய்தார்கள், உரிமை விட்டார்கள். லம் யல்தமிஸ் மின்ஹும் ஜஸாஅன், அவர்களிடமிருந்து பிரதி கூலியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. வலா ஷுகூரன், அவர்களிடமிருந்து நன்றியை எதிர்பார்க்கவில்லை. இப்படி எத்தனை பேரை உரிமையிட்டார்கள்? சித்தத்தன் அவு சபஅத்தன், 6 அடிமைகளை அல்லது 7 அடிமைகளை உரிமையிட்டார்கள். அவர்களில் இருவர்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ற சஹாபியும். ஆக இப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து இந்த வசனம் இறக்கப்பட்டது. சரி, இப்ப ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க தயவு செய்து. இது பெரிய பெரிய அரபி மதரசாக்கள்ல கூட இப்படி தஃப்சீர் நடத்த மாட்டாங்க, புரியுதா? ஏதாவது ஒரு தஃப்சீரை வைத்து அதுல ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு அந்த சிலபஸை முடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி வேகமா போயிட்டு இருப்பாங்க. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஒரு தஃப்சீரா படிச்சு அதனுடைய அரபியை படிச்சு அப்புறம் அடுத்த தஃப்சீரை படிச்சு இப்படி 3 தஃப்சீர்களை ஒரே நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் படிக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். இது பெரிய பாக்கியம். அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க கேட்டாதான் உங்களுக்கு புரிய வரும். எங்கேயாவது கொஞ்ச நேரம் சட்டிப்புட்டியை உருட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப அதோட காணா போயிடும் உங்களுக்கு. விஷயத்துக்கு வாங்க. என்ன செய்தி சொல்ல வருகிறேன் என்றால், வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதாவது கவனிங்க, பிற்காலத்தில் ஒருவரிடம் ஒரு பிரதிபலனை, ஒரு கூலியை எதிர்பார்த்து தர்மம் செய்ய மாட்டார் என்ற கருத்து தான் இந்த வசனத்துக்கு ரொம்ப பொருத்தமானது. அப்ப இந்த கருத்தை இமாம் தபரி அவங்க சொன்னாங்க. ஏன் ஏற்கனவே செஞ்ச உபகாரத்துக்கு உதவி செய்வதற்காக கொடுத்தது என்பதற்கும் இந்த வசனம் சாத்தியமா இருந்தாலும் அதைவிட சிறந்தது என்ன? ஒன்றை கொடுக்கும் பொழுது பிறர் இதைவிட நமக்கு அதிகம் கொடுப்பார் என்று எதிர்பார்த்து அவருக்கு கொடுப்பது, அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த தக்கி இரையச்சம் உள்ளவரிடத்திலே இருக்கக்கூடாது, இருக்காது. ஏனென்று சொன்னா, குறிப்பா இந்த வசனம் யாரை பற்றி இறக்கப்பட்டது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து இறக்கப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தகையவர்கள் என்றால், சுப்ஹானல்லாஹ், அரபு சமுதாயத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக, மிகப்பெரிய ஒரு சீமானாக இருந்தவர்கள். அவர்கள் பிறருக்குத்தான் கொடுத்திருக்கிறார்களே தவிர பிறர்
இடமிருந்து தர்மத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு ஏழ்மையான நிலையிலோ தேவை உள்ள நிலையிலேயோ அபூபக்கர் இல்லை. பிறர் ஏற்கனவே செய்த உதவிக்கு உபகாரத்திற்கு அபூபக்கர் கைமாறு செய்யக்கூடிய நிலையில் இல்லை. இப்ப நம்மள சில பேர் ஏழையா இருந்திருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம், படிக்க வசதி இல்லாம இருந்திருப்போம், ஒரு வெளிநாட்டுக்கு போறதுக்கு வசதி இல்லாம இருந்திருப்போம், யாராவது நமக்கு உதவி செய்து நம்மளை தூக்கி விட்டுருப்பாங்க. நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம கஷ்டப்படும் போது அவங்க நமக்கு உதவி செஞ்சாங்க, இப்ப நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்வோம் என்று இருக்கலாம். இது யாருக்கு பொருத்தமானது? ஏற்கனவே ஏழையாக இருப்பவர்கள், தேவையுடைய நிலையில இருந்து இப்ப செல்வத்தால் வசதியால் உயர்ந்தவர்களுக்கு இருக்கலாம். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய குடும்பமும் அதே போல வாலிப காலத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த வியாபார அறிவும் எந்த அளவு அவர்கள் வசதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால், அரபிய சமுதாயத்தில் குறைஷிகள்லையும் ஏனைய அரபிய பிரபலமான குடும்பத்தார்கள் மத்தியிலையும் அபூபக்கர் தான் அரபு வம்சம் எல்லாத்துக்கும் உதவி செய்தவராகவும் உபகாரம் செய்தவராகவும் இருந்தாரே தவிர பிறரிடமிருந்து உதவி பெறக்கூடிய பலவீனமான நிலையில் அபூபக்கர் ஒருபோதும் இருந்ததில்லை. அதனால அபூபக்கரை பற்றி இந்த வசனம் பேசுகின்ற காரணத்தால் ரலியல்லாஹு அன்ஹு வ அல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக, அவர்களையும் அல்லாஹுவை கொண்டு பொருந்தி கொண்டவர்களாக ஆக்குவானாக. அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்த இந்த தர்மம் இருக்கிறதே ஏற்கனவே பிறர் செய்த தர்மத்துக்காக அல்ல, அது அறவே இல்லை. அதே போல சரி இப்ப கொடுக்கிறாரு, இனி வருங்காலத்தில் இவர்களிடத்திலிருந்து ஏதாவது உதவியை எதிர்பார்த்திருப்பாரா என்றால் அதையும் அல்லாஹ் மறுத்து விட்டான். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் அவர் தர்மம் செய்யவில்லை, எனக்காக மட்டுமே அபூபக்கர் தர்மம் செய்தார் என்று. அப்ப அபூபக்கரை சொல்லி உம்மத்து எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த அறிவுரையை வழங்குறான், நீங்களும் அந்த அபூபக்கருடைய பாதையிலே பயணியுங்கள் என்று. சில முட்டாள்கள் மடையர்கள் பேசுறார்கள் அல்லவா, சஹாபாக்களை ஏன் நம்ம புகழணும், அவங்கள பத்தி நம்ம ஏன் பேசணும், அதான் அல்லாஹ்வை பத்தி பேசணும், நபியை பத்தி பேசணும், நமக்கு போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என்று அந்த முட்டாள்களுக்கெல்லாம் பதில் இந்த வசனத்தில் இருக்கு. அல்லாஹு தஆலா பேசுகிறான் யாரை பற்றி? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு தக்வா உள்ளவர்களுக்கு முன் உதாரணமாக அபூபக்கரை அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொல்கிறான். அதனால இந்த உம்மத்தில சஹாபாக்களை புகழாமல், சஹாபாக்களை உயர்வாக பேசாமல் நீங்கள் ஈமானுடைய பாதையிலே பயணிக்க முடியாது. அவங்களை முன் உதாரணமாக எடுக்காமல் ஈமானுடைய பாதையில நீங்க போகலாம் என்று நினைத்தா கடைசியில அது அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அது முனாஃபிக்குகளுடைய பாதையில அல்லது முல்ஹிதுடைய பாதைகள்ல தான் கொண்டு போய் விடுமே தவிர மூமின்களுடைய பாதையில் அல்ல. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, அதாவது லைஸ பத்லுஹு மா லஹு ஃபீ முகாஃபஅத்தி மன் அஸ்தா இலைஹி மஅரூஃபன் ஃபஹுவ யுஅதி ஃபீ முகாபலத்தி ذلك وانما دفعه ذلك. இவங்க சுருக்கமா அந்த வசனத்துக்கு அந்த வாக்கியத்துக்கு மட்டும் அரபியில விளக்கம் சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறார்கள்? அதாவது அந்த இறையச்சம் உள்ளவர் தன்னுடைய செல்வத்தை கொடுத்தார் அல்லவா, எதற்காக அல்ல, தனக்கு ஒரு உபகாரம் செய்தவருக்கு பிரதிபலன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இது அதாவது எந்த கருத்தை இமாம் தபரி அவர்கள் அதாவது அதை விட ஏற்றமான கருத்து என்று வேறொரு கருத்து சொன்னாங்க பாருங்க. இவங்க இந்த கருத்தை சொன்னாங்க. அதாவது இமாம் தபரி எது எப்படி சொல்றது, அதாவது ராஜிஹ் மர்ஜூஹும்பாங்க. இமாம் தபரி இது இரண்டாவது கருத்து, இதுதான் ரொம்ப ஏற்றமான கருத்துன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த இமாம் தபரி எதை ஏற்றமில்லை என்று சொன்னார்களோ அந்த அர்த்தத்தை இங்கே இமாம் இப்னு கஸீர் வைக்கிறாங்க. அப்ப பல தஃப்சீர்களை படிக்கும் பொழுது எல்லா கருத்துகளையும் நம்ம உள்வாங்கக்கூடிய அளவுக்கும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கருத்துக்களை நம்ம வைக்கலாம் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்ல கருத்து என்னன்னு சொன்னா, ஏற்கனவே செய்த உபகாரத்திற்கு உதவியாக அவர் செல்வத்தை கொடுக்கவில்லை. லைஸ பத்லுஹு மாலஹு ஃபீ முகாஃபஅத்தி மன் அஸ்தா இலைஹி மஅரூஃபன், தனக்கு ஒரு உதவியை ஒருவர் செய்தார் அல்லவா, அவருக்கு பிரதிபலன் கொடுப்பதற்காக வேண்டி அவர் தன்னுடைய செல்வத்தை செலவு செய்யவில்லை. ஃபஹுவ யுஅதி ஃபீ முகாபலத்தி ذلك وانما دفعه ذلك, அதற்கு பதிலாக இவர் இந்த தர்மத்தை கொடுக்கிறார் என்று அல்ல. மன்னிக்கணும், அதாவது இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கருத்து இமாம் தபரியுடைய கருத்தை உதவி செய்யற மாதிரி தான். அதாவது ஏற்கனவே செஞ்ச உதவிக்காக அப்படி ஒரு உதவியே இல்லை, இவராகத்தான் அந்த உதவியை மற்ற மக்களுக்கு செய்கிறாரே தவிர அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஏற்கனவே செய்த உதவிக்காக வேண்டி இவர் உதவி செய்யல.
அப்ப இமாம் தபரியுடைய கருத்து இப்னு கசீருடைய கருத்து ஒரே கருத்து தான். அடுத்து குர்துபி என்ன சொல்கிறார்கள் கவனிங்க. قوله تعالى وما لأحد عنده من نعمة تجزى أي ليس يتصدق ليجازي على نعمة. அவர் தர்மம் கொடுப்பது இல்லை ஒருவருடைய அருட்கொடைக்கு பிரதி உபகாரம் செய்வதற்காக. இன்னமா யப்தகி வஜ்ஹ ரப்பிஹில் அலா, மிக உயர்ந்தவனாகிய தன்னுடைய ரப்புடைய திருமுகத்தை நாடித்தான் அவர் கொடுக்கின்றார். அல் ஆலா என்பது அல் முத்தஆலி உடைய அர்த்தம். அல் ஆலா மிக உயர்ந்தவன். அல்லாஹு தஆலாவுடைய சிஃபத்துகள் ஒன்று என்ன? அல் ஆலா சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. அதே போல அல் முத்தஆலி தஆலா அல்லாஹு அம்மா யுஷ்ரிகுன் என்று வருகிறது அல்லவா, மிக உயர்ந்தவன். முஷ்ரிக்குகள் வர்ணிக்கக்கூடிய வர்ணிப்புகளை விட்டு அல்லாஹு தஆலா மிக உயர்ந்தவன், தன்னுடைய படைப்புகளை விட்டு அல்லாஹு தஆலா மிக உயர்ந்தவனாக இருக்கிறான், இடத்தாலும் தன்மையாலும். வல சௌஃப யர்தா ஐ பில் ஜஸா, அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலியை கொண்டு அவர் பொருந்தி கொள்வார். ஃபரவா அதாவுன் வضحாகு அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال, இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அதா வஹாக் இரு தாபிஈன்களும் அறிவிக்கின்றார்கள். அத்தபல் முஷ்ரிகூன பிலாலன், இணை வைப்பவர்கள் பிலாலுக்கு மிகவும் கடுமையான தண்டனை கொடுத்து கொண்டிருந்தார்கள். வ பிலாலுன் யகூலு அஹதுன் அஹதுன், பிலாலோ அந்த தண்டனைகளை அனுபவித்த நிலையிலும் அல்லாஹுவை அல்லாஹ் அஹத் அஹத் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். ஃபமர்ர பிஹின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால அஹதுன் யானி அல்லாஹ் தஆலா யுன்ஜீக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக செல்லும் பொழுது சொன்னார்கள், அஹத் உன்னை கண்டிப்பாக தப்பிக்க வைப்பான், பாதுகாப்பான் என்பதாக. பிறகு அபூபக்கரை பார்த்து சும்ம கால லி அபீ பக்கரின் யா அபா பக்கர் இன்ன பிலாலன் யுஅذபு ஃபில்லாஹ், நிச்சயமாக பிலால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் தண்டிக்கப்படுகின்றார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அவர் அதாபு கொடுக்கப்படுகின்றார் அபூபக்கரே என்பதாக சொன்னார்கள். ஃபஅரஃப அபூபக்கரின் அல்லதி யுரீது ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை தன்னிடத்தில் ஏன் சொல்கிறார்கள் என்பதை அபூபக்கர் புரிந்து கொண்டார். அதான் அபூபக்கர், புரியுதுங்களா? பிலால் கஷ்டப்படுறத என்னிடத்துல ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? நான் அவருக்கு இரத்த உறவு இல்லையே, ஆனா ஏன் சொல்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ், அவரை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக என்னிடத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு ஃபன்ஸரஃப இலா மன்ஸிலிஹி, தன்னுடைய வீட்டுக்கு அபூபக்கர் சென்றார்கள். ஃபஅஹத ராத்தலம் மின் ذهبின், ஒரு ராத்தல் தங்கத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வமதா பிஹி இலா உமையத் இப்னு கலஃபின், பிலாலுடைய எஜமானர் உமையாவிடத்திலே சென்றார்கள். ஃபகால லஹு அதபிஉனி பிலாலன், பிலாலை நீங்கள் எனக்கு விற்கிறீர்களா? கால நஅம், சரி நான் விற்கிறேன். ஏன்னா அபூபக்கருடைய அந்த கண்ணியம் அவ்வளவு பெரிய கண்ணியம், மறுக்க முடியாது. ஃபஷ்தராஹு, அந்த ஒரு ராத்தல் தங்கத்தை கொடுத்து அபூபக்கர் பிலாலை வாங்கி கொண்டார்கள். ஃபஅதகஹு, வாங்கிய வேகத்திற்கு அவரை விடுதலை செய்து விட்டார்கள். ஃபகாலல் முஷ்ரிகூன், அப்போது இணை வைப்பவர்கள் பேசினார்கள், மா அஅதகஹு அபூபக்கரின் இல்லா லியதின் கானத் லஹு இன்தஹு, பிலால் ஏதோ அபூபக்கருக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார், அதற்காகத்தான், அல்லது பிலால் இடத்துல ஏதோ ஒரு உதவியை எதிர்பார்த்துதான் அபூபக்கர் பிலாலை உரிமையிட்டார் என்பதாக முஷ்ரிக்குகள் பேசிக்கொண்டார்கள். அந்த முஷ்ரிக்குகள் அபூபக்கரை இகழ்ந்ததை கண்டித்தும் அதற்கு அல்லாஹ் பதில் சொல்லி வசனத்தை இறக்கணும். சுப்ஹானல்லாஹ், பாருங்க அபூபக்கருடைய தரஜா, சஹாபாக்களுடைய தரஜா அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்ந்தது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கின்றன. முனாஃபிக்குகளோ முஷ்ரிக்குகளோ சஹாபத்து ரசூல, ரசூலுடைய தோழர்களை இகழும் பொழுது அவர்கள் சார்பாக அந்த சஹாபாக்களுடைய மதிப்பு மரியாதையை கண்ணியத்தை அல்லாஹு தஆலா விலக்கி அந்த முஷ்ரிக்குகள் முனாஃபிக்குகளுக்கு பதில் சொல்லுவான். அப்ப சஹாபாக்களுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்துல எவ்வளவு உயர்ந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது ஒருத்தர் சார்பா நீங்க முந்தி கொண்டு பதில் சொல்ல வரீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவர் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தையும் அன்பையும் அது காட்டுது. அப்ப முஷ்ரிக்குகள் அபூபக்கரை பற்றி குறை சொல்லும் பொழுது, முனாஃபிக்குகள் அபூபக்கரை பற்றி சஹாபாக்களை பற்றி குறை சொல்லும் பொழுது, வானத்திலிருந்து அதனுடைய மறுப்பை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இறக்குகிறான் என்றால்
அப்பொழுது இது எதை சுட்டி காட்டுகிறது? சஹாபாக்களுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு சிறப்பானது என்பதை இது சுட்டி காட்டுகிறது. கவனிங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொன்னான், ஐ மின் யதின் வ மின்னத்தின் வமா லி அஹதின் இன்தஹு ஐ இன்த அபீ பக்கர் மின் நிஅமத்தின் ஐ மின் யதின் வ மின்னத்தின். யாரும் அபூபக்கருக்கு எந்த விதமான உதவியும் உபகாரமோ முன்னாடியும் செய்யல, இனிமே அபூபக்கர் அவர்களிடத்துல எந்த விதமான உபகாரத்தையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை. புரியுதா? சரி, இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினார்கள், அது பற்றி மாறுபட்ட பல அறிவிப்புகள் வருது, அதை நம்ம பார்ப்போம். முதலாவது அறிவிப்புல என்ன பார்த்தோம்? ஒரு ராத்தல் தங்கம் கொடுத்து பிலாலை வாங்கினார்கள் என்று. ஒரு ராத்தல்னா என்ன பாருங்க, ஒரு ராத்தல் என்பது 381 கிராம். 381 கிராம் தங்க நகையை கொடுத்துட்டு, தங்கத்தை கொடுத்து, சுப்ஹானல்லாஹ், யார வாங்குறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. இதுல ரெண்டு இருக்கு, ராத்தல் ஈராக்கி ராத்தல் ஒன்னு இருக்கு, அதே போல மதீனாவுடைய ராத்தல் கணக்குப்படி சரி, அதாவது 406 கிராம் வருது. பாருங்க, 450 கிராம் அல்லது 460 கிராம், ரொம்ப குறைந்ததா எடுத்துக்கொண்டாலும் கூட 380 கிராம். சரியா? விஷயத்துக்கு வாங்க. அப்ப 380 கிராம் தங்கத்தை கொடுத்து விட்டு யாரை விலைக்கு வாங்குகிறார்கள்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. 381 கிராம் இன்றைய தங்கத்தினுடைய கணக்குப்படி எவ்வளவு இருக்கும்? இன்னைக்கு கோல்டு ரேட்டு சுப்ஹானல்லாஹ், கோல்டு சென்னை டுடே 7000, 22 கேரட் 7000. அப்போ 381 கிராம் 7000 என்று சொன்னா எவ்வளவு ஆச்சு? சுப்ஹானல்லாஹ், 381 கிராம் குறைஞ்சபட்சம் வைங்க, பெருக்கல் 7000, 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் 26,67,000 ரூபாய் இன்றைய கணக்குப்படி. சுப்ஹானல்லாஹ், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த காலத்துல எவ்வளவு பெரிய காசு இது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், எப்பேற்பட்ட உயர்ந்த ஈமான் இருந்திருக்கும் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், யா அர்ஹமர் ராஹிமீன். இன்று நம்ம சில சில்லற காசுகளை கூட யோசிக்கிறோம். கவனிங்க, அடுத்து பாருங்க, சயீத் இப்னு முஸையப். சரி, இங்க போங்க. வக்கீல இஷ்தரா அபூபக்கரின் மின் உமையத வ உபை இப்னு ஹலஃபின் பிலாலன் பி புர்தத்தின் வ அஷ்ரி அவாகின். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலாலை உமையாவிடமிருந்தும் உபை இப்னு ஹலஃப் ரெண்டு பேருக்கு அடிமையா இருந்தாங்க இவங்க. அதாவது ஒரு போர்வைக்கும் அதே போல 10 ஊக்கியாவுக்கு பகரமாக அவர்கள் வாங்கினார்கள். ஒரு ஊக்கியான என்ன? இங்க பாருங்க, ஒரு ஊக்கியா என்பது 200 கிராம். அப்ப 10 ஊக்கியாங்கிறது எவ்வளவு ஆச்சு? 2000 கிராம் ஆச்சா? 10 ஊக்கியா 2000 கிராம். சரியா? 2000 வச்சுக்க. ஊக்கியாங்கிறது வெள்ளிக்கு சொல்லுவாங்க. இப்ப வெள்ளியினுடைய கணக்குப்படி இன்னைக்கு வெள்ளி ரேட்டு 1 கிராமு 97 ரூபா. சரிங்களா? வெள்ளி ரேட்டு 97 ரூபா 99 காசு பெருக்கல் 97 90 காசு. 1 10 100 1000 10000 லட்சம் 1,97,000. அந்த காலத்துல தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப அடுத்து ஒரு புருதா ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, அது எவ்வளவு ரேட்டு அல்லாஹு ஆலம். அடுத்தது வக்கால சயீத் இப்னு முஸையிப். சயீத் இப்னு முஸையிப் என்ன சொல்றாங்கன்னா, பலகனி அன்ன உமையத் இப்னு ஹலஃபின் قال لأبي بكر حين قال له أبو بكر أتبيعينه فقال نعم أبيعه بنسطاس وكان نسطاس عبدا لأبي بكر صاحب 10,000 دينار وغلمان وجوار ومواش وكان مشركا فحمله أبو بكر على الإسلام على أن يكون له ماله فأبى فباعه أبو بكر به. சயீத் இப்னு முஸையிப் இவங்க ஒரு பெரிய தாபி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிந்தவரை உமையா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பேரம் பேசினான். எப்படி? உன்னிடத்தில் நிஸ்தாஸ் என்று ஒரு அடிமை இருக்கிறார் அல்லவா, அந்த அடிமையை கொடுத்துட்டு நீ பிலாலை என்னிடத்தில் இருந்து வாங்கிக்கொள் என்பதாக. இப்போ அந்த காலத்தில் அரபியர்களிடத்துல என்ன வழக்கம் என்றா, அடிமைகள் இருக்காங்க பாருங்க, இந்த அடிமைகள் வேலை செய்வாங்க. அப்படி வேலை செய்யும் பொழுது
அந்த அடிமை தன்னுடைய எஜமானருக்கு சம்பாதிச்சு கொடுப்பாரு. அது போக அந்த வேலை செய்யக்கூடிய அந்த அடிமைக்கு அவருடைய வேலைக்கு தகுந்த மாதிரி இந்த எஜமானர் கூலி கொடுத்து வச்சிருப்பார். அப்படி கூலி கொடுத்தாலும் ஒன்ஸ் அந்த அடிமை இந்த எஜமானருக்கு முன்னாடி இறந்து போயிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த அடிமை இடத்திற்கு அவருக்கு சொந்தமா இருக்கக்கூடிய செல்வங்கள் இருக்கு பாருங்க, அந்த செல்வங்கள் எல்லாம் யாருக்கு வந்து சேர்ந்துரும்? எஜமானருக்கு வந்து சேர்ந்துரும். அதனால தன்னுடைய அடிமை மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பது எஜமானர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு கெத்து. அந்த அடிமை இறந்துட்டா அந்த செல்வம் தான் உயிரோடு இருந்த தனக்கு அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேர்ந்துரும். அவர் உரிமையிடப்படாத வரைக்கும் இதான் சட்டம். இந்த அடிமையை விற்பார்களே ஆனால் கூடுதல் ரேட்டுக்கு போவாங்க. ஏன்னு சொன்னா அந்த அடிமை விற்கப்படும் போது அவருடைய செல்வத்தோட சேர்த்து விற்கப்படுவார். அப்ப வாங்கக்கூடிய எஜமானருக்கு அடிமை பிளஸ் அந்த அடிமையுடைய செல்வம் ரெண்டு சேர்ந்து கிடைக்குது. இப்ப இந்த நிஸ்தாஸ் எப்படின்னு சொன்னா, அவரிடத்துல 10,000 தீனார் தங்க காசுகள் இருந்தன, அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள், புரியுதா? அதே போல அவருக்கு நிறைய அடிமை பெண்கள் இருந்தார்கள், பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்களும், அதே போல கால்நடைகள் இருந்தன. இவ்வளவு பெரிய ஒரு செல்வ நிலையிலே இந்த அடிமை இருந்தார். ஆனா அவர் முஷ்ரிக்கா இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நிஸ்தாஸிடம் ரொம்ப சொன்னாங்க, நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள், உன்னிடத்தில் இருக்கிற அவ்வளவு செல்வத்தையும் நான் உனக்கே விட்டு கொடுத்து உன்னை உரிமையிட்டு விடுகிறேன் என்று. ஆனால் அந்த நிஸ்தாஸோ இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காஃபிரிடத்திலே அடிமையாக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். நிஸ்தாஸ் என்பவரோ ஒரு முஃமினிடத்திலே அடிமையாக இருந்து அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறவில்லை. அப்ப உமையா கேட்கிறாரு, நீ எனக்கு அந்த அடிமையை கொடுத்துரு, நான் உனக்கு பிலாலை கொடுக்கிறேன். பிலால்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, பிலால் இடத்துல உடுத்திய டிரெஸ்ஸை தவிர ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுக்காக பிலால் அவர்கள், அல்லாஹ்வுக்காக அபூபக்கர் அவர்கள் பிலாலை வாங்கி கொண்டார்கள். இவ்வளவு பெரிய செல்வ செழிப்புடைய ஒரு செல்வந்தரான ஒரு அடிமையை கொடுத்துவிட்டு ஒரு ஏழையான பிலாலை அவர்கள் வாங்கி கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக. புரியுதா? அப்ப இந்த சம்பவத்தை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். ஒமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா. இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும். இல்ல பித்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அலா வல சௌஃப யர்தா. இன்ஷா அல்லாஹ் இந்த கடைசி 2 வசனங்களுக்குரிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுகளிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அதுபோன்று ஒவ்வொரு நபித்தோழரையும் அல்லாஹு தஆலா பொருந்தி கொள்வானாக. அவர்களுக்கு நம் சார்பாக நம் புறத்திலிருந்து சிறந்த நற்கூலிகளை அல்லாஹு தஆலா அவரிடம் வழங்குவானாக. அவர்கள் இந்த மார்க்கத்திலே எப்படி இஹ்லாஸாக அல்லாஹ்விற்காக பயணித்தார்களோ அதுபோன்று பயணிக்கக்கூடிய அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. நயவஞ்சகத்திலிருந்தும் முகஸ்துதியிலிருந்தும் அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒவ்வொரு கெட்ட குணத்திலிருந்தும் நமது உள்ளங்களையும் நமது வெளி அமல்களையும் அல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்துவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் சுருக்கமாக கேளுங்கம்மா இன்ஷா அல்லாஹ். அடிமைகள் என்பவர்கள் போரிலே கைது செய்யப்படுபவர்கள். அதற்கு பிறகு அவர்கள் உரிமையிடப்படுகிற வரை வாழையடி வாழையாக அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் போரிலே வெற்றி கொண்ட அந்த வெற்றியாளர்களுக்கு சொந்தமானவர்களாக இருப்பார்கள். அந்த அடிமைகளுடைய எஜமானர்கள் அவர்கள் அந்த அடிமைகளை விலைக்கு விற்கவும் செய்யலாம், தங்களுடைய வேலைகளில் பயன்படுத்திக்கவும் செய்யலாம். இது தொன்று தொட்டு இருந்த ஒரு நீடித்த ஒரு வழக்கம். இது சமீபத்தில் 2ஆம் உலகப் போருக்கு பிறகுதான் இந்த மாதிரி அடிமையா வைத்துக் கொள்ளக்கூடாது என்று முட்டாள்கள்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்தை போடுறாங்க. ஏனென்று சொன்னா அவர்கள் அடிமைகளை எப்படி வைத்திருந்தார்கள் என்று சொன்னா கை கால்களில் விலங்குகள் போட்டு கழுத்துகளில் விலங்குகள் போட்டு ரொம்ப கொடுமையா சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால அந்த ஒரு நிலைமை இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த அடிமை சட்டத்தை ஒழிச்சாங்க. முஸ்லிம்களுக்கு வேற வழி இல்லை. முஸ்லிம்களுடைய கிலாஃபத்து போனதற்கு பிறகு காஃபிர்களுக்கு பணிந்து போறதை தவிர முஸ்லிம்களுக்கு வேற வழி இல்லை. அதுவும் முஸ்லிம்கள் இனமாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு பூகோள அடிப்படையில் எந்தெந்த பூமியில யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் தனி இனம் என்பதாக மனிதத்தையே இனமா பிரிச்சு நீ உன்னுடைய பூமியில நீ தான் ஆட்சி செய்யணும் என்பதாக முஸ்லிம்களுக்கு மீண்டும் ஒரு கிலாஃபத் அமையக்கூடாது என்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு அமைப்பை கொண்டு வந்தார்கள் மேற்கத்தியர்கள். அதற்கு முஸ்லிம்களும் இரையாயிட்டாங்க. எப்ப உலகத்தை தீனை விட உலகத்தையும் ஆகிரத்தை விட துனியாவையும் அவங்க முன்னிலைப்படுத்தினாங்களோ அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க.
இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிமைத்தனம் என்பது மிக உயர்ந்த ஒன்று. புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா அடிமைகளுக்கான முழு உரிமையை, சுதந்திரத்தை இந்த மார்க்கத்தில் வச்சிருக்கிறான். அது போக உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அடிமையை நீ அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி உரிமையிட்டு கொண்டே இரு. அதனால தான் முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு பாவம் செய்வார்களே ஆனால் அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அடிமைகளை உரிமையிடுவதை ரொம்ப உயர்ந்த ஒரு பரிகாரமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதுபோக யார் தனது அடிமையை உரிமையிடுவாரோ அல்லாஹு தஆலா அவரை நரகத்திலிருந்து விடுதலை செய்வான் என்பதாகவும் சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. போரில் குஃபார்களோடு நடக்கக்கூடிய போர்களில் கைது செய்யப்படக்கூடியவர்களை அந்த போரில் கலந்து கொண்ட முஜாஹிதுகளுக்கு அடிமையாக கொடுக்கப்படும். புரியுதுங்களா? அவர்கள் விரும்பினா அவங்கள வைத்துக் கொள்ளலாம், விரும்பினா அவங்கள விட்டுக்கொள்ளலாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிமை எப்படின்னு சொன்னால், நம்ம சாப்பிட்றத அவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம உடுத்துறத அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும். அவர்களில் முஸ்லீம் யாராவது ஏற்றுக்கொண்டா அவர்களை நம்ம திருமணம் முடித்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. குஃபார்களிடத்தில் அடிமை எப்படி என்று சொன்னால், கை காலில் விலங்குகள் இடப்பட்டு வெறும் அவர்கள் மிருகங்களை போல வேலை செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவார்கள், அல்லது விபச்சாரத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவார்கள். சிறை சாலைகளிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருப்பார்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்காக வேண்டி கடைசியில் முட்டாள்கள் மொத்தமாவே அடிமையே இல்லை என்று ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் குர்ஆன்ல இது இருக்குது. குஃபார்களோடு போர் நடக்குமானால் அந்த போரில் கைது செய்யப்படக்கூடியவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள். அதாவது முமின்களுடைய அமீருல் முமினின் தங்களுடைய அந்த படையில கலந்து கொண்ட முஜாஹிதீன்களுக்கு அவர்களை பங்கு வைத்து கொடுப்பார். இது மிகப்பெரிய ஒரு பிதாத்மா. தொழுது முடிச்ச உடனே கிழக்கு பக்கமாக திரும்புவாங்க அநேகமாக, அல்லது தெற்கு பக்கமாக திரும்புவாங்க. தெற்கு பக்கமாக திரும்பி அவங்க சில பேர் நின்று கொண்டு செய்கிறவங்க இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிதாத். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை காண்பிக்கவில்லை. தொழுது முடிச்சதுக்கு பிறகு தக்பீர் சொல்லணும், அதுக்கு பிறகு இஸ்திக்ஃபார் செய்யணும், அதுக்கு பிறகு அந்த சுன்னத்தான திக்ர்கள் இருக்கு. பிறகு நீங்கள் துவா கேட்கும் பொழுது ஸலவாத் சொல்லணும். நம்ம ஆல்ரெடி அத்தஹியாத்தில் உட்கார்ந்து இருக்கும் போதே அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன் என்று நபியின் மீது நம்ம சலாம் சொல்லிட்டோம். அதற்கு அடுத்து நபியின் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று ஸலவாத்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இதோட முடிஞ்சிருச்சு. தொழுகைக்கு பிறகு சலாம் கொடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அல்லது அஸ்ஸலாமு அலைக்க யா நபி அல்லாஹ் என்று சொல்றது இது ஒரு பிதஅத். அதுவும் இந்த பிதஅத் ஷிர்க் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். எப்படி என்றால், இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சலாமை அந்த மஸ்ஜிதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகி கேட்கிறார்கள் என்ற நம்பிக்கையிலே சொல்வார்களே ஆனால், அல்லது நம்ம தொழுத இடத்துக்கு ரசூல்லா என் சலாமை கேட்டுட்டு என் சலாமுக்கு பதில் சொல்லிட்டு போறாங்க என்று அவர்கள் மனதிலே உறுதி கொள்வார்களே ஆனால், நம்புவார்களே ஆனால், அது அவர்களை ஷிர்க் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய ஸலவாத்து சலாமு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. சரியா? அல்லாஹு தஆலா நபியின் மீது யார் ஒரு தடவை ஸலவாத்து சொல்றாங்களோ அல்லாஹ் அவர்கள் மீது 10 ரஹ்மத்துகளை செய்றான். இந்த சிறப்புகள் எல்லாம் தனி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று சலாம் சொல்லும் பொழுது அந்த சலாம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது, அவர்களுக்கு ரூஹ் மீண்டும் கொடுக்கப்படுகிறது, அவர்கள் நமக்கு பதில் சொல்றாங்க. அது போக நம்ம தொழுகைக்கு பிறகு தொழுகையுடைய ஒரு அமலாக அல்லது தொழுகைக்கு பின்னால் செய்யப்படும் ஒரு அமலாக சலாம் சொல்வது என்பது பிதா. அது ஒரு சடங்கு, அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அதாவது ஒரு போர் வீரர் அவருடைய பங்குல அடிமை பெண்கள் கிடைக்கிறாங்க. எப்படி அடிமை ஆண்கள் கிடைக்கிறாங்களோ அது மாதிரி அடிமை பெண்கள் கிடைத்தால் அந்த அடிமை பெண்களுடைய பழைய திருமணங்கள் முறிஞ்சிரும். பழைய கணவனிடத்தில் அவங்க அனுப்பப்பட மாட்டாங்க. இப்போ அவர்கள் இஸ்லாமிய நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு அவர்கள் முஷ்ரிக்காக இருப்பார்களே ஆனால், முஸ்லிம்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவங்கள ஒருபோதும் நம்ம சுகம் அனுபவிக்க முடியாது. சரி, அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க என்று இருக்குமே ஆனால், ஏற்கனவே அவர்கள் அடிமையாக்கப்பட்டதிலிருந்து 1 மாத காலம் பூர்த்தியாகி விடுமே ஆனால், அப்போ அவங்களுடைய கற்பத்தில் குழந்தை இல்லை, கற்பம் சுத்தமாக இருக்கு என்று அறியப்படுமே ஆனால், அந்த அடிமை பெண்ணிடத்துல அந்த அடிமை பெண்ணுடைய எஜமானர் உடல் உறவு வைத்துக் கொள்ளலாம், குடும்ப உறவு வைத்துக் கொள்ளலாம். ஒன்ஸ் குடும்ப உறவு இவர் வைத்து விட்டாரே ஆனால் இவர் அந்த அடிமை பெண்ணை வேற யாரிடத்திலையும் விற்க முடியாது.
அப்படி விற்பதாக இருந்தால் இவர் ஒரு மாத காலம் காத்திருந்து அந்த பெண்ணு கற்பத்தில் தன்னுடைய குழந்தையை சுமக்கல என்பது உறுதியானதான் விற்க முடியும். சரி, ஒன்ஸ் கற்பத்தில் அந்த குழந்தையை சுமந்து விடுவாளையானால், தன்னுடைய எஜமானரிடத்துல குடும்ப உறவு வைத்ததால் அந்த பெண், அந்த அடிமை பெண்ணு வயிற்றில் குழந்தையை சுமந்து விடுவாரையானால் நிரந்தரமா அந்த எஜமானர் அந்த அடிமை பெண்ணை விற்கவே முடியாது. அப்ப அந்த அடிமை பெண்ணு இந்த எஜமானருக்கு உம்முல் வலத், அதாவது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தாயாக இருப்பால், இவருக்கு அடிமையா இருப்பான். அந்த முழு அடிமை என்ற அந்த தகுதியிலிருந்து அவங்க வெளியாகி அதற்கு மேல உள்ள ஒரு கேட்டகரிக்கு வந்துருவாங்க, உம்முல் வலத், குழந்தையின் தாய் என்ற கேட்டகரிக்கு. இந்த எஜமானர் ஒன்ஸ் இறப்பாரையானால் அப்பொழுது அந்த அடிமை பெண் சுதந்திரமானவளாக தானா ஆயிடுவாங்க, ஃப்ரீடம் ஆயிடுவாங்க. சரிங்களா? இந்த குழந்தை இருக்குது, அடிமைக்கு பிறந்த குழந்தை தான், ஆனா சுதந்திரமான குழந்தை. ஏன்னா தந்தை சுதந்திரமானவராக இருக்கின்ற காரணத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அடிமை பெண் மாரியா மூலமாக குழந்தை பெற்றெடுத்தார்கள், இப்ராஹிம் என்ற குழந்தைய. அதே போல சஹாபாக்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அவங்க அடிமைகளுக்கு பிறந்தவர்களாக இருந்தார்கள். பெரிய பெரிய முஜாஹிதுகளாக, அது போன்று பெரிய மார்க்க சட்ட வல்லுநர்களாக அவங்கெல்லாம் ஆயிருக்கிறாங்க. பல பிற்காலத்தில் அவர்களே மன்னர்களாக அரசர்களாக ஆன வரலாறுகள்லாம் நிறைய இருக்குது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழியில போனோம்னா எதிலையுமே நமக்கு இடையூறுகளோ சிக்கல்களோ நஷ்டமோ கஷ்டமோ இருக்காது. இஸ்லாம் சொல்லாத வழியில போனாதான் பிரச்சனை, அல்லது பாதி இஸ்லாமு பாதி குஃப்ருன்னு எடுத்துக்கிட்டா பிரச்சனை. முழுசா இஸ்லாம்ல போனா எந்த சட்டத்தாலையும் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. அதே போல இன்னொரு சட்டம் என்னன்னு சொன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட நிறைய அடிமை பெண்கள் இருக்கிறாங்க, அல்லது ஒரு அடிமை பெண் இருக்கிறாங்க, அவருக்கு அந்த அடிமை பெண்ணோட உறவு கொள்ள விருப்பம் இல்லை. அப்படிப்பட்டவர் என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த ஒரு மாசம் பூர்த்தியாகி அந்த அடிமை பெண்ணுடைய கற்பம் இல்ல, அந்த அடிமை பெண் வயிற்றில் குழந்தை சுமக்கல என்று இருக்குமேனால் அவர் வேற யாருக்காகவது ஹலாலான முறையில் திருமணம் முடிச்சு வைக்கலாம். வேற ஒரு அடிமைக்கோ அல்லது வேற ஒரு சுதந்திரமானவங்களுக்கோ திருமணம் முடிச்சு வைக்கலாம். அதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அடிமை பெண்கள் திருமணம் முடித்து வைக்கப்படுவார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில். அதுக்கு நிறைய நன்மைகளும் இருக்கு. அதே போல இஸ்லாமிய மார்க்கத்தில் யார் தன்னுடைய அடிமை பெண்ணுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அவளுடைய இஸ்லாம் அழகானதற்கு பிறகு, நல்ல மார்க்கப்பற்று வந்ததுக்கு பிறகு அந்த அடிமை பெண்ணை உரிமையிட்டு தானே மனம் முடித்துக் கொள்வாரோ அவருக்கு 2 நன்மைகள் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாழ்த்தி இருக்காங்க. ரொம்ப வைக்கலாம், அப்படியும் வைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அப்படிதான் திருமணம் முடிச்சு கொண்டாங்க. خير இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமர்விலே பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே நெருங்கக்கூடிய பாதைகளிலே நம்மை வழிநடத்துவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.